நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் ஜனவரி மாதம் 4, 8, 10 ஆகிய தேதிகளில் 3 கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையர் உதிப் ரே அறிவித்துள்ளார். இது குறித்து புதுவை மாநில தேர்தல் ஆணையர் உதிப் ரே கூறுகையில், புதுவையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி புதுச்சேரி, உழவர்கரை, காரைக்கால், மாஹே, ஏனாம் என்ற 5 நகராட்சிகளில் உள்ள 5 நகரசபை தலைவர் தேர்தல் மற்றும் 122 வார்டுகளில் நகரசபை உறுப்பினர்கள் தேர்தல், அரியங்குப்பம், பாகூர், மண்ணாடிப்பட்டு, நெட்டப்பாக்கம், வில்லியனூர், கோட்டுச்சேரி, நிரவி, நெடுங்காடு, திருமலைராயன்பட்டினம், திருநள்ளாறு ஆகிய 10 கொம்யூன் பஞ்சாயத்துகளில் உள்ள 98 கொம்யூன் பஞ்சாயத்து மன்ற உறுப்பினர்கள், 98 கிராம பஞ்சாயத்துகளின் தலைவர் தேர்தல் மற்றும் 815 கிராம பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்கள் தேர்தல் 3 கட்டங்களாக நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், அதன்படி முதல் கட்டமாக காரைக்கால், மாஹே, ஏனாம் நகராட்சி மற்றும் கோட்டுச்சேரி, நெடுங்காடு, நிரவி, திருமலைராயன்பட்டினம், திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு ஜனவரி 4ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல் நடைபெறும். அவர்களுக்கு வேட்புமனு தாக்கல் டிசம்பர் 14ஆம் தேதியும், தாக்கல் செய்ய கடைசி நாள் 21ஆம் தேதி, வேட்புமனு பரிசீலனை 22ஆம் தேதியும், மனு திரும்ப பெற கடைசி நாள் டிசம்பர் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்த அவர், மேலும் 2ஆம் கட்டமாக புதுவை உழவர்கரை நகராட்சி, அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு வேட்புமனு தாக்கல் டிசம்பர் 17ஆம் தேதி துவங்கி 24ஆம் தேதி மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்றும், 26ஆம் தேதி மனு மறுபரிசீலனை செய்யப்படும். வேட்பாளர் மனு திரும்ப பெற 28ஆம் தேதி கடைசி நாள் என்றும், 2ஆம் கட்ட தேர்தல் ஜனவரி 8ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பாகூர், மண்ணாடிப்பட்டு, நெட்டப்பாக்கம், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் 3ஆம் கட்டமாக டிசம்பர் 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்கி 27ஆம் தேதி மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்றும், 28ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும். வேட்பாளர் மனுவை திரும்ப பெற கடைசி நாள் டிசம்பர் 31ஆம் தேதி என்றும், 3ஆம் கட்ட தேர்தல் ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என்றார். தொடர்ந்து 3 கட்ட தேர்தல்கள் முடிந்த பின்பு வாக்கு எண்ணிக்கை 12ஆம் தேதி நடைபெறும் என்றார். மேலும் உள்ளாட்சி தேர்தலுக்காக 15 தேர்தல் நடத்தும் அதிகாரிகளும் 75 உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளும் மாவட்ட தேர்தல் அதிகாரியாக மாவட்ட ஆட்சியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மற்றும் தேர்தல் நடத்துவதற்கு 1326 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. 7300 அலுவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்றும், தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் இன்று முதல் அமலுக்கு வருகிறது என்று அவர் கூறினார். புதுவை வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் பாலஸ்தாபன திருப்பணி துவக்க விழா பூஜையில் முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுவை வில்லியனூரில் அமைந்துள்ள கோயிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவிலில் 11 கோடி 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாலஸ்தாபன திருப்பணி செய்ய திட்டமிடப்பட்டு அதற்கான துவக்க விழா நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு கடந்த 1ஆம் தேதி முதல் யாக பூஜை நடைபெற்று வருகிறது. அதில் 3வது காலயாக பூஜையில் முதல்வர் திரு ரங்கசாமி பங்கேற்று கலச கும்பங்களை வழிபட்டார். முன்னதாக முதல்வர் திரு ரங்கசாமிக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து திருக்காமேஸ்வரர் கோகிலாம்பிகைக்கு சிறப்பு தீபாராதனையும், மகா பூர்ணாகதி, யாத்திரதானம், கடம் புறப்பாடு போன்ற வழிபாடுகளுடன் பாலஸ்தாபனம், அபிஷேகம், தீபாராதனையும் பின்னர் பூமி பூஜையும் நடைபெற்றது. இவ்விழாவில் கலெக்டர் தீபக்குமார், குடிசைமாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேனி ஜெயக்குமார், நமச்சிவாயம், வாரிய தலைவர் பாலமுருகன், கோவில் நிர்வாக அதிகாரி மனோகரன், பொறியாளர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மீட்டர் கட்டணத்தை உயர்த்த கோரி ஆட்டோ ஓட்டுநர்கள் ஊர்வலமாக சென்று போக்குவரத்து துறையை முற்றுகையிட்டனர். புதுவையில் ஆட்டோ கட்டணத்தை உயர்த்தினால்தான் ஆட்டோக்களில் மீட்டர் பொருத்த முடியும் என்றும், இதனை வலியுறுத்தி பேரணி நடத்தப் போவதாக ஆட்டோ சங்கங்களின் கூட்டு போராட்டக் குழு அறிவித்திருந்தது. அதன்படி எல்லைப்பிள்ளைச்சாவடியில் CITU ஆட்டோ சங்க கௌரவ தலைவர் முருகன், தலைவர் ராஜாங்கம் தலைமையில் AATUC, தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், LPF சங்க தலைவர் பிராங்க்லின் பிரான்சுவா, INTUC உள்ளிட்ட அனைத்து ஆட்டோ சங்கத்தினர் பேரணியாக புறப்பட்டு சென்று போக்குவரத்து துறை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷமிட்டனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால்
போலீசாருக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து சங்க நிர்வாகிகள் 10 பேரை மட்டும் ஆணையரை சந்திக்க போலீசார் அனுமதித்தனர். அவர்கள் ஆணையரிடம் விலைவாசியை கருத்தில் கொண்டு கட்டணத்தை உயர்த்த வேண்டும், இருசக்கர வாகனங்களை வாடகை விடுபவர்கள் மீதும் உரிமம் இல்லாமல் ஆட்டோ ஓட்டுபவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அதற்கு பதிலளித்த ஆணையர், மீட்டர் கட்டணத்தை நடைமுறைப்படுத்த ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒத்துழைக்க வேண்டும், கட்டணம் உயர்த்துவது தொடர்பாக அரசின் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்படும், அதுவரை அரசாணைப்படி ஆட்டோ கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்று கூறினார். இதனையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். நூற்றுக்கணக்கான ஆட்டோ ஓட்டுநர்கள் பங்கேற்ற பேரணியால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை கதிர்காமம் இந்திரா நகர் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக ஆலோசனை கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். புதுவை கதிர்காமம் இந்திரா நகர் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோமசுந்தரம் தலைமையில் துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், தட்டாஞ்சாவடி இளங்கோ உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. விவசாய அணி அமைப்பாளர் சோமு வரவேற்று பேசிய கூட்டத்தில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு ஆப்பிள் மாலை அணிவித்து கௌரவித்தார். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கலந்து கொண்டு உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் தேர்தலில் திமுக வெற்றி பெற நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட்டு வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். புதுவை வரலாற்றில் முதன்முறையாக தொழிலாளர்கள் சம்பளத்தையே மூலதனமாக கொண்டு AFT மில் உற்பத்தியை துவங்கி சிறப்பாக இயங்குகிறது என்று மில் தலைவர் பாலன் தெரிவித்துள்ளார். புதுவையில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கேந்திரமாக இயங்கி வந்த AFT மில் நலிவடைந்து இயங்கி வந்த நிலையில் தானே புயலினால் பாதிக்கப்பட்டு உற்பத்தியை நிறுத்தியது. இதனால் வேலை வாய்ப்பின்றி தொழிலாளர்கள் மிகவும் சிரமப்பட்ட நிலையில் மில் சீரமைக்கப்பட்டு கடந்த மாதம் மீண்டும் உற்பத்தியை துவங்கியது. உற்பத்தி நடைபெறும் ABC ஆகிய 3 யூனிட்டையும் மில் தலைவர் பாலன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவையில் புகழ்பெற்ற AFT மில் நன்றாக இயங்கி வந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் நலிவடைந்து சீர்குலைந்து 5000 தொழிலாளர்கள் பணிபுரிந்த இடத்தில் 1500 தொழிலாளர்களும் 250 அதிகாரிகள் மட்டுமே பணியாற்றி வந்த நிலையில் தானே புயலுக்கு பிறகு இயங்காமல் மூடப்பட்டது. அதனை மீண்டும் இயக்க வேண்டும் என்ற நோக்கில் தன்னை வாரிய தலைவராக முதல்வர் நியமித்ததாகவும் அல்லும் பகலும் பாடுபட்டு மில் மீண்டும் இயக்கி உற்பத்தியை துவங்கியது என தெரிவித்த அவர், மேலும் புதுவை வரலாற்றிலேயே முதன்முறையாக தொழிலாளர்களின் சம்பளத்தையே மூலதனமாக கொண்டு மில் இயங்க துவங்கியது என்றும், இதற்கு ஒத்துழைப்பு தந்த தொழிற்சங்கம் தொழிலாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறிய அவர், மேலும் ABC ஆகிய 3 யூனிட்டுகளும் செயல்பட துவங்கியுள்ளது. வரும் 23ஆம் தேதி முதல் முதல்வர் தலைமையில் முழுமையான உற்பத்தியை துவங்கும். பள்ளி சீருடை, 1 லட்சம் சேலைகள் என்று உற்பத்தி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அவர் கூறினார். உள்ளாட்சி தேர்தலில் கழகம் வெற்றி பெற யூகங்களை வகுத்து இன்றையிலிருந்தே ஒன்றிணைந்து செயல்படுங்கள் என்று மங்களம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக கலந்தாய்வு கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் பேசினார். புதுவை மங்களம் தொகுதி கணுவாப்பேட்டை கிளை சார்பில் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மாநில விவசாய அணி துணை அமைப்பாளர் பரமபலம் தலைமையில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், மாநில பிரதிநிதி பலராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசுகையில், புதுவையில் 2016 திமுக ஆட்சி மலர கழகத்தினர் ஒற்றுமையாக செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும். தற்போதைய அரசுக்கு உள்ளாட்சி தேர்தலை நடத்தவும் அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கவும் எண்ணமில்லை. மேலும் 22 துறைகளுக்கு மேல் தன்வசம் வைத்துள்ள முதல்வர் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க விரும்பவில்லை என்றார். தொடர்ந்து மக்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவது திமுக மட்டும்தான். எனவே உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும், முதல்வர் தன்னுடைய தொகுதியில் மட்டும் அனைத்தையும் நிறைவேற்றுகிறார்.
மற்ற தொகுதிகளின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதில்லை. நிர்வாக சீர்கேட்டில் சட்டமன்றமும் அரசாங்கமும் உள்ளது. இதனை சீர் செய்யவும் அனைத்து பகுதி மக்களுக்கும் அடிப்படை வசதி உள்ளிட்ட அனைத்து நலத்திட்ட உதவிகளும் செல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தாருங்கள் என்றும், உள்ளாட்சி தேர்தலில் கழகம் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறுவதற்குண்டான யூகங்களை வகுத்து இன்றையிலிருந்தே ஒன்றிணைந்து செயல்படுங்கள் என்று அவர் பேசினார். வழக்கு விசாரணைக்காக மர்டர் மணிகண்டன் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டான். புதுவை வானரப்பேட்டையைச் சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதியான ரவுடி மர்டர் மணிகண்டன் சிறையில் இருந்து கொண்டே அதிமுக பிரமுகர் கந்தா கொலை, ரவுடி ஜெகன் கொலை மற்றும் தொழிலதிபர் முகமது ஹமீதை 20 லட்சம் பணம் கேட்டு மிரட்டியது போன்ற வழக்கில் ஈடுபட்டிருப்பது தெரிந்து அவனை மீண்டும் கைது செய்தனர். மேலும் அவனது உத்தரவுப்படி செயல்பட்ட 9 பேரையும் கைது செய்து நீதிபதி உத்தரவுப்படி வழக்கு விசாரணைக்காக கடந்த 28ஆம் தேதி ஏனாம் சிறையிலிருந்து பாதுகாப்புடன் அழைத்து வந்தனர். வழக்கை மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றிய நீதிபதி 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்ததை அடுத்து மீண்டும் விசாரணைக்காக காலாப்பட்டு சிறையிலிருந்து மர்டர் மணிகண்டனை துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் அழைத்து வந்தனர். அவன் வரும் வழி நெடுக்கிலும் போலீசார் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருந்தனர் மற்றும் நீதிமன்ற வளாகத்திலும் சோதனைகள் நடத்தப்பட்டன. மேலும் பொதுமக்கள் வாகனங்கள் அனைத்தும் வெளியே நிறுத்தப்பட்டன. பின்னர் மர்டர் மணிகண்டன் உள்பட 8 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். ஆனால் குற்றவாளி பட்டியலில் இடம்பெற்றிருந்த விமல் ஆஜராகவில்லை. எனவே குற்றவாளிகளுக்கு சார்ஜ் ஷீட் வழங்கப்பட இருந்த நிலையில் ஒரு குற்றவாளி வராததால் வழக்கை வரும் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். புதுவைக்கு வந்துள்ள பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் தியேரி மரியானி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினார். புதுவைக்கு 10 நாள் பயணமாக பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் தியேரி மரியானி வந்துள்ளார். பிரான்ஸ் மக்கள் வசிக்கும் 49 நாடுகளுக்கும் ஒரே நாடாளுமன்ற உறுப்பினரான அவர் புதுவையில் கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் புதுவைக்கான பிரெஞ்சு தூதர் பியர் புர்னே, பிரெஞ்சு அதிகாரிகள், தியாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.